என்கவுண்டரை ஆதரிக்கிறாரா ரஜினி? வேட்டையன் எப்படி இருக்கும்? தமிழ் பூமருக்காக கணிக்கிறார் ஜானி வித்யாசாகர். 2024 அக்டோபர் 10 வெளியாக இருக்கும் ரஜினியின் வேட்டையன் போலீஸ் என்கவுண்டர்களை முற்றிலும் வித்தியாசமான கோணத்தில் காட்டுகிறது. படத்தில் தனக்கு வேண்டிய ஒருவரை தவறான என்கவுண்டரில் எழுந்து நீதி கேட்கும் பெண், சட்டத்திலிருந்து தப்பிக்கும் ஒருவனை நீதியின் பிடியில் சிக்க வைக்க வேண்டும் என்று முயற்சிக்கும் பெண் என்று வேறு முக்கிய கதாபாத்திரங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. வேட்டையன் இதுவரை ரஜினி படங்களில் இல்லாத வகையில் பெண்களை காட்டும் என்ற எதிர்பார்ப்பு திரை விமர்சகர்களிடையே உள்ளது. அதிலும் ரஜினி படம் இப்படித்தான் இருக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கு மாறாகவும் வேட்டையன் இருக்கும். மாப்பிள்ளையில் மாமியாரான ஸ்ரீவித்யா, மன்னனில் ஆதிக்கம் செலுத்தும் மனைவியாக விஜயசாந்தி, படையப்பாவில் வித்தியாசமான குணம் கொண்ட ரம்யா கிருஷ்ணன் போன்று எதிர்மறை பாத்திரங்களாக வேட்டையனில் பெண்களை காண முடியாது என்றும் கூறுகின்றனர். மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், அபிராமி, ரித்திகா சிங் என்று அனைவர் ஏற்கும் பாத்திரங்களும் இதுவரை ரஜினி படத்தில் கண்டிராத வகையில் அமைக்கப்பட்டுள்ளன. அனைவருமே தங்கள் முழு திறமையையும் வெளிக்காட்டியாக வேண்டிய சவாலான பாத்திரங்களாக இவை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரோஹிணி சிறிய பாத்திரத்தில் வந்தாலும் அதுவும் வேட்டையனுக்கு கனம் சேர்ப்பதாகவே இருக்கும். அதே போல ரஜினியின் உடன் நடிகர்களாக தோன்றும் அமிதாப் முதல் கிஷோர் வரை அனைவருடைய பாத்திரங்களும் புதிய நோக்கில் உருவாக்கப்பட்டவை மட்டுமல்ல, வேட்டையனை விறுவிறுப்பாக கொண்டு செல்லக்கூடியவை. மனசிலாயியோ, ஹண்டர் வந்தார் இரு பாடல்களும் பட வெளியீட்டுக்கு முன்னரே சக்கை போடுகின்றன. வழக்கம்போல் இல்லாமல் வேட்டையனில் பாடல்கள் தீவிரமான காட்சிகளில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏஐயை பயன்படுத்தி அனைத்து தென்னிந்திய மொழிகளிலும் அமிதாப்பின் குரலில் வசனம் வருவது தென்னிந்திய ரசிகர்களுக்கு புதிதான தொழில்நுட்பமாகும். முன்பு இணைந்ததைப் போல் அல்லாமல் வேட்டையனில் ரஜினி, அமிதாப் இருவருக்கும் திரையில் கிட்டத்தட்ட ஒரே அளவு சம வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. படத்தில் அமிதாப் போலீஸ் என்கவுண்டர்களை எதிர்க்கிறார். ரஜினியோ என்கவுண்டர் தவறு செய்ய நினைக்கிறவர்கள் மனதில் பயத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறார். ரஜினி, அமிதாப் இருவரும் என்கவுண்டரை பற்றிய முழு சித்திரத்தை திரையில் அளிக்கிறார்கள். இயக்குனர் ஞானவேலின் படைப்பாற்றல் ரஜினி ரசிகர்களுக்கு விருந்தளிப்பதோடு பொதுவான சினிமா ரசிகர்களுக்கும் திருப்தியை தரும் என்று வேட்டையனை குறித்து விமர்சகர்கள் கூறுகிறார்கள். இதுபோன்ற ரஜினி பட செய்திகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் நினைப்பதை நாங்கள் பேசுகிறோம். தமிழ் பூமர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க.